மேம்படும் போது உங்களுடைய வாழ்க்கை தரம் தானாகவே மேம்படும். ஆகவே இது போன்ற மூன்றாம் கட்ட நிகழ்வு அங்கே ஊர்ஜியபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எமது கௌரவத்துக்குரிய ஜனாதிபதி அவர்களும் அதேபோல் கலைஞர்கள் தொழில்துறை அமைச்சர் அவர்கள் கடல் தொழிலாளர்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். இப்பொழுது உருவாக போகின்ற இந்த துறைமுகம் என்பது உங்களுடைய துறைமுகம். வரலாற்று ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற போது கூட மிக வரலாற்று ஒரு சிறப்பு மிக்க ஒரு துறைமுகமாகும். இது இதனுடைய நீண்ட நாள் கால வரலாற்றுள்ளே இதற்கு யுத்தத்திற்கு முன்னரான எங்களுடைய மீனவ துறைமுகத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இங்கு இருக்கின்ற மீனவர்களுடைய பங்களிப்பை நாங்கள் பார்க்கின்ற போது, அந்த பங்களிப்பு என்பது உண்மையிலே இலங்கையிலே கூடுதலாக இரண்டாவது ஸ்தானத்தில் இருந்த ஒரு துறைமுகமாகவும் அல்லது கடல் தொழிலை அல்லது மீன்களை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு நிறுவனமாகவே காணப்பட்டது. அதே போன்ற ஒரு காலகட்டத்தில் 127% மீன்கள் எங்கிருந்து சென்றிருந்தார்கள் என்றுமல்ல இங்கிருந்தால் சென்றது. அப்ப அந்த வகையில் இந்த மீன்பிடி துறைமுகம் என்பது எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. இருந்த போதிலும் கூட எங்களுக்கு இது ஒரு தெரியும், நாங்கள் விரும்பினால் விரும்பாவிட்டால் கூட கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக நாட்டில் ஏற்பட்டிருந்த நிலைமைகளின் காரணமாக எங்களுடைய துறைமுகத்தினுடைய நடவடிக்கைகள் உள்ளிட்ட எங்களுடைய மீனவர்களுடைய கடல் தொழிலாளர்களுடைய அனைவருடைய செயற்பாடுகளும் செயலிழந்து போயிருந்ததை காணக்கூடியதாக இருக்கு. அப்ப இன்று வரைக்கும் மீள முடியாத ஒரு நிலைமையும் காணக்கூடியதாக இருக்கு. அது மாத்திரமல்ல, இந்த பிரதேசத்தில் இந்த வகையான பல்வேறு பிரச்சனைகளும் இருக்கு. இங்க இருக்கின்ற காய்கறி சம்பந்தமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, மீனவர்களுடைய கடல் வளங்கள் சம்பந்தமாக எடுத்துக்கொண்டாலும் கூட, இந்த கடல் வளங்களை பகிர்ந்து கொள்வதிலும் கூட பாரிய முரண்பாடுகள் குளறுபடிகள் அனைத்தும் நிறைந்து காணப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, இந்த நிலைமையின் கீழ் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற மீனவர்கள் தங்களுடைய சட்டவிரோதமான மீன்பிடி துறைகளையும் பயன்படுத்துகின்ற போக்கும் காணக்கூடியதாக. எது எவ்வாறான போதிலும் கூட எங்களுடைய அரசாங்கமானது உண்மையிலேயே இந்த நிலைமைகள் அனைத்தையும் ஒரு கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வந்து நாட்டையும் அல்லது எங்களுடைய துறைமுகத்தையும் எங்களுடைய கடல் தொழிலையும் ஒரு சீரிசைவான திசையை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நினைக்கிறோம். அப்ப அந்த வகையில் எங்களுக்கு ஒரு தேவை இருக்கின்றது. இந்த நிலைமைகள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு அந்த கருத்துக்கு ஏற்ப உண்மையிலேயே எங்களுடைய துறைமுகத்தை ஒரு முன்னேறிய துறைமுகமாக மாற்றுகின்ற வேலையை நாங்கள் முன்னெடுக்கிறோம். அந்த வேலையை முன்னெடுக்கின்ற போது நாங்கள் இந்த வடக்குக்கான அபிவிருத்தியை பற்றி பேசுகின்ற பொழுது எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் சாநாயக் அவர்கள் அடிக்கடி கூறுகின்ற விடயம்தான் வேற எதுவுமில்லை. நாங்கள் அதாவது அபிவிருத்தி என்கின்ற பேச்சு எடுப்படுகின்ற பொழுது அது கூடுதலாக வடக்குக்கு செல்ல வேண்டும் அல்லது யாழ்ப்பாணத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற விடயத்தை அவர் கூடுதலாக பேசுவதற்கான காரணம் இல்லை. கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய ஒரு தூரமாக இருந்த எங்களை, பிரிந்திருந்த எங்களை மீண்டும் நாங்கள் ஒன்று செய்வதற்காக அந்த தேர்தல்கள் காரணமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். අපි විසින් කළ යුතුදී අපේ මේ එකතු වීම තවත් ශක්තිමත් කරගත යුතුයි. අපි දරුවන් කවදාවත් බෙදෙන්නට රටක් බවට අපි පත් කරගත යුතුයි. எங்களால் செய்ய இருப்பவையும் உங்களுக்கு தேவையான அனைத்துமே செய்வதற்காக நாங்கள் இவ்வாறு சேர்ந்து இருப்பது மிகவும் சால பொருத்தம் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதே போன்று நாங்கள் இனி ஒருபோதும் பிரிவதற்கு இடமளிய மாட்டோம் என்பதையும் இந்த நேரத்திலே நாங்கள் கூற வேண்டும். අපේ ආණ්ඩුව විශාල වෙහෙසක් දරනවා. උතුර දකුණ නැගෙනහිර වේදකින් තොරව අපි ඔක්කොම එකතු වෙච්ච රටක්. එම රටේ ජනතාවගේ ප්‍රශ්න විසඳීම සඳහා විශාල වෙහෙසක් දරමින් තිබෙනවා. ஆகவே நாங்கள் எங்கள பக்கத்தாலே மிகவும் பாரிய ஒரு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். மீண்டும் பிரியாமல் இருப்பதற்கு இலங்கையில் இருக்கும் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மலையகம் போன்ற அனைத்து பகுதிகளும் மீண்டும் நாங்கள் ஒன்றாகவே இருக்க வேண்டும் என்ற அந்த பாரிய முயற்சியிலே நாங்கள் தொடர்ந்து இருக்கின்றோம். එහිදී අපි විශේෂයෙන්ම
උතුරේ ජනතාව මුහුණ දී තිබෙන ආර්ථිකමය ගැටලු ගැන අපි විශාල අවධානයක් යොමු කරලා තිබෙනවා. இதிலே நாங்கள் விசேடமாக இந்த வடமாகாண மக்கள் கொடுக்கும் பொருளாதார பிரச்சனைகள் தொடர்பாக கூடிய கவனம் நாங்கள் செலுத்தி வருகின்றோம். විශාල කෘෂිකර්මාන්තයේ ඉදිරි ජනතාවක් උතුරු පළාත් ජීවත් වෙනවා. விசேடமாக விவசாயத்தில் ஈடுபடும் பல்வேறு மக்கள் இந்த வடமாகாணத்திலே காணக்கூடியதாக இருக்கு. ඔවුන්ට අවශ්‍ය වන ඉඩම්වල අයිතිය අපි ලබා දී යුතු තිබෙනවා. அவர்களுக்குரிய காணி உரிமையை நாங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. යුද්ධයේ අවශ්‍යතාවය වෙනුවෙන් විශාල ඉඩම් ප්‍රමාණයක් පවරගෙන හමුදා කඳවුරු පිහිටලා තිබුණා. அந்த யுத்தம் காரணமாக பல காணிகளை அரசாங்கத்திற்கு அல்லது பாதுகாப்புக்கு தரப்பு எடுத்து அந்த முகாம்களை அமைத்திருந்தார்கள். තවදුරටත් අපේ රට යුද අනතුරක් නැහැ. தொடர்ந்து நமது நாட்டிலே ஒரு யுத்த சூழல் அல்லது யுத்த அபாயம் எங்களுக்கு இல்லை என்று நம்புகின்றோம். යුද්ධයක් ඒවි කියලා ඉතාමත් විනාශකාරී අපේක්ෂාවෙන් අපි මේ ඉඩම් තබාගත යුතු නැහැ. ஒரு யுத்தம் மீண்டும் வரும் என்ற அந்த எதிர்பார்ப்போடு அந்த காணிகளை நாங்கள் வைத்திருக்க வேண்டிய தேவை இல்லை. අපේ ආණ්ඩුව වැඩ කරන්නේ යුද්ධයක වළක්වන්න. நமது அரசாங்கம் பணிபுரிவது இந்த யுத்தம் ஒன்று வருவதை தடுப்பதற்காக. සමහර ආණ්ඩු සැලසුම් කරේ යුද්ධ එනවා කියලා හිතාගෙන ඉඩම් තියාගෙන ඉන්නවා. சில அரசாங்கங்கள் திட்டமிட்டது மீண்டும் ஒரு யுத்தம் வரும் என்ற நோக்கில் அந்த காணிகளை வைத்திருந்தார்கள். ඒ නිසා නිදහස් කළ හැකියම පාරක්ම. ஆகவே திறந்துவிடக்கூடிய அனைத்து பாதைகளையும் නිදහස් කළ හැකි හැම ඉඩමක්ම விடுவிக்கக்கூடிய அனைத்து காணிகளையும் අපි ජනතාවට ලබා දෙන්න நாங்கள் කටයුතු කරනවා. மக்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக ඒ වගේම அதுபோன்று උතුර ජනතාවගේ ප්‍රධාන ආදාය මාර්ගයක් තමයි දීවර රස්සාව. அதுபோன்று இந்த வடமாகாண மக்களின் ஒரு பிரதான ஒரு வருவாயாக இருக்கின்றது இந்த கடற்தொழில்துறை. ඒ දීවර කර්මාන්තයේ දෙන ජනතාවට අවශ්‍ය වන පහසුකම් සැලසීම රජයේ වගකීම. அந்த கடற்தொழிலாளர்களுக்கு தேவையான அந்த வசதிகளை செய்து கொடுப்பதும் அரசாங்கத்தின் ஒரு ඒ பொறுப்பாகும். අනුව තමයි මේ දීවර වරාය තුන්වෙනි අධීර සංවර්ධනය කිරීම සඳහා අපි සැලසුම් කරලා තිබෙන්නේ. அதற்காக அதன் வாயிலாகத்தான் இந்த கடற்தொழில் இந்த இறங்குதுறை மூன்றாம் அந்த தரத்தை நாங்கள் மேம்படுத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறோம். තවත් දීවර වරායන් කීපයක් අපි සංවර්ධනය කරන්න බලාපොරොත්තු වෙමින් තිබෙනවා. இன்னும் பல துறைமுகங்களை அபிவிருத்தி செய்வதற்காக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ඒ වගේම මේ ජනතාවට අවශ්‍ය දැල් ලාම්පන සහනාධාර මිලකට ලබා දීම සඳහා අපි කටයුතු කරන්නා. அதே போன்று அந்த மக்களுக்கு தேவையான வலைகள் படகுகள் அந்த மீனவத்துறைக்கு தேவையான அனைத்து வசதிகளை செய்வதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ඒ වගේම අපේ දීවර ජනයා මුහුණ දී තිබෙන ආක්‍රමණයට දීවරයන්ගෙන් අපි අපේ මුහුණ ගලවගත යුතු ඒ පිළිබඳව අපි සැලකිලිට වාජනය කරනවා. அதே போன்று எமது கடற்பரப்பை ஆக்கிரமிப்பு செய்யும் அந்த வெளிநாட்டு கடற்தொழிலாளர்களிடமிருந்து நாங்கள் இந்த கடற்பரப்பை பாதுகாக்கவும் வேண்டும். විශේෂයෙන්ම අපේ දීවර ජනතාවට ඉතා වැදගත් ස්ථානයක් තමයි කච්චතු දූපත. விசேடமாக எமது கடற்தொழிலாளருக்கு மிக முக்கியமான ஒரு இடம் தான் இந்த கச்சத்தீவு என்பது. අද විශාල සංවාදයක් කච්චතු දූපත කේන්ද්‍ර කරගෙන ගොඩනැගිලා තිබෙනවා. இது மிகப்பெரிய ஒரு கருத்தாடல் ஒன்று இந்த கச்சத்தீவை அடிப்படையாக கொண்டு முன்னுக்கு வந்திருக்கின்றது. මම අද හවස කච්චතු දූපතට ගිහිල්ලා එම දීවර ජනතාව මුණ ගැනීමට බලාපොරොත්තු වෙනවා. நான் இன்று மாலை பொழுதிலே கச்சத்தீவுக்கு சென்று அந்த கடற்தொழிலாளர்களை சந்திக்க நான் எதிர்பார்க்கின்றேன். අපේ භූමිය எமது நிலம் දූපතක්ද ஒரு தீவா මහ මුහුණද அல்லது கடற்பரப்பா අහසද அல்லது வானமா ගොඩබිමද அல்லது நிலப்பரப்பா ආරක්ෂා කිරීම பாதுகாப்பது මතු අනාගතයට ආරක්ෂා කොට ලබා දීම எதிர்கால பரம்பரைக்கு அதை பாதுகாத்து வழங்குவது අපේ වගකීම. எமது பொறுப்பாக இருக்கின்றது. ඒ වගකීම ඉටු කරන්න අපි බැඳී සිටිනවා. அந்த பொறுப்பை நிறைவேற்ற நாங்கள் 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 மேலே அடிபணிந்திருக்கிறோம் அல்லது கட்டுப்பட்டு இருக்கின்றோம். අපේ මුහුණ අපේ ජනතාව වෙනුවෙන් எமது கடற்பரப்பு எமது மக்களுக்காக, අපේ දූපත් අපේ ජනතාව වෙනුවෙන් எமது தீவுகள் எமது மக்களுக்காக, අපේ ගොඩබිම අපේ ජනතාව වෙනුවෙන් எமது நிலப்பரப்பு எமது மக்களுக்காக, අපේ අහස අපේ ජනතාව වෙනුවෙන් எமது வான்பரப்பு எமது மக்களுக்காக කිසිදු බලපෑමකට යටත් නොවන බව ඔබට කියන්න කැමතියි. எந்த ஒரு அழுத்தத்துக்கும் நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்று நாங்கள் இந்த நேரத்திலே ஊழ வேண்டியிருக்கிறோம். ඒ වගේම අද දින බලාපොරොත්තු වෙනවා அதே போன்று இந்த தினத்திலே எதிர்பார்க்கின்றேன் මේ යාපන දිස්ත්‍රික්කයේ ජාත්‍යන්තර ක්‍රිකට් ක්‍රීඩාංගණයක් ආරම්භ කරන්න. இந்த யாழ் மாவட்டத்தில் சர்வதேச மட்டத்திலான ஒரு கிரிக்கெட் விளையாடக்கூடிய மைதானத்தை ஆரம்பிக்க எதிர்பார்க்கின்றோம். අද ඒ සඳහා මුල් කර තියන අපි සැලසුම් කරලා තිබෙනවා. அதற்காக அடிக்கல் நாட்டுவதற்காக நாங்கள் இன்று திட்டமிட்டிருக்கின்றோம். අපිට අවශ්‍යයි කුමක්ද? எங்களுக்கு என்ன தேவை? දෙමළ සිංහල මුස්ලිම් අපි සියලු දෙනා නියෝජනය කරන ක්‍රිකට් කණ්ඩායම. தமிழ் சிங்களம் முஸ்லிம் அனைத்து இடங்களையும் பிரதிநிதித்துவம் செய்கின்ற ஒரு அணி ஒன்று எங்களுக்கு கிரிக்கெட் அணி ஒரு ඒ ජාතික ක්‍රිකට් කණ්ඩායම தேசிய
கிரிக்கெட் அணி ஒன்று தேவை. අපි ඔක්කොම එකතු වෙලා පැවිලියන් එකේ වාඩි වෙලා අපේ කණ්ඩායමට උද්‍යෝගය නංවන්න අප්පුඩි ගන්න අපි ලෑස්ති වෙන්න ඕන. நாங்கள் அனைவரும் இந்த பவிலியனில் உட்கார்ந்து எமது அணிக்கு உற்சாகமூட்டும் வகையில் நாங்கள் செயல்பட நாங்கள் தயாராக இருக்கின்றோம். අපි කොතන ඉපදුණත් நாங்கள் எந்த இடத்திலே මොන பிறந்திருந்தாலும் භාෂාව කතා කරත් எந்த மொழியை கதைத்தாலும் මොන ආගමක් දැහුවත් எந்த மதத்தை தழுவினாலும் කුමන සංස්කෘතියක් තිබුණත් எந்த ஒரு கலாச்சாரத்தை நாங்கள் අපි பின்பற்றினாலும் ලාංකීය ජනතාව நாங்கள் அனைவருமே இலங்கை மக்கள் සම අයිතිය තියෙන ජනතාව சம உரிமையுள்ள இலங்கை மக்கள் நாங்கள் அனைவரும். භාෂාවේ අයිතිය மொழியின் உரிமை, ආගමක් දැහිමේ අයිතිය மதத்தின் உரிமை, තමගේ සංස්කෘතියෙන් අනුව ජීවත් වීමේ අයිතිය நமது கலாச்சாரத்துக்கு இணங்க வாழும் உரிமை, තහවුරු කරන්න அதை உறுதிப்படுத்தவும் අපි බැඳී සිටිනවා. நாங்கள் கட்டுப்பட்டு இருக்கிறோம் என்று கூற අපේ விரும்புகிறோம். අපේක්ෂාව எமது எதிர்பார்ப்பு යලි අපේ රටේ மீண்டும் எமது நாட்டில் ஒரு போதும் කෙදිනකවත් எந்த ஒரு நாளிலுமே කවර වර්ගවත් යුද ගැටුමක් ඇති නොවී තිබෙන්න. எந்த ஒரு வகையான ஒரு யுத்தமும் இடம்பெறாமல் இருப்பதற்கு අපි සහෝදරත්වයෙන් සමගින් ජීවත් වෙන්න ඕන. நாங்கள் சகோதரர்களாக நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும். බිඳුන ඇති பிரிந்தது போதும், යුද්ධ කරගත්ත ඇති யுத்தம்